பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி 1 நாளாகமம் 4வது அதிகாரம் அதன் 9, 10 ஆகிய வேத வசனங்கள் இவ்வளமாக சொல்கிறது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளிச் செய்தார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பிரியமானவர்களே, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளிச் செய்தார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் வேண்டுகிற காரியம், நீங்கள் கேட்கிற காரியத்திலே அற்புதம் செய்வார். நாமும் ஜெபிப்போம். கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார். ஆமேன்.